ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறு தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வயதானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அதாவது மீடியம் சைஸ் இந்த மாதிரி இருந்து எல்லாமே இது இன்டேக்காக எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் இருக்கிற சத்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் என்னோட சேனலை இதோட கொஞ்சம் பெனிஃபிட் நான் ஆட் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், மெக்னீஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவு இருக்குங்க. நார்ச்சத்து கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மலச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதை இன்டேக்கா அல்லது சும்மா அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். இல்லை இதை ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம், அல்லது ஜூஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சாப்பிட்டாலே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ ஸ்வீட்னஸ் இருக்கும். அதோட தன்மை இதுக்கு இந்த நெல்லிக்காய்க்கு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த மெத்தடில் இந்த ஊறுகாய் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா 2, 3 டைம் கையால் நல்லா பெசைஞ்சு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை இந்த மாதிரி நல்லா க்ளீன் கிளாத்தில் இதை நம்ம வச்சு கொஞ்சம் நல்லா துடைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த பிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நல்லா க்ளீன் துணியால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மினிட்ல நல்லா இது காஞ்சிடும். இந்த நெல்லிக்காயில் துளி கூட இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி நெல்லிக்காய்க்கு. ஸோ இதை கொஞ்சம் மீடியம் சைஸ் தணலில் வச்சு கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். வறுத்து பொடி பண்ணி தான் இந்த ஊறுகாயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது கலர் சேஞ்ச் ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு ஸ்மெல் ஆன உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஸோ பொடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் எடுத்துடுறேன். இதை ஆற விட்டு நான் பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1/2 கேஜி இது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியும் இல்லை. இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஃபேன் காற்றுல விட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பூண்டு மீடியம் சைஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 2 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டை கொரகொரப்பாக கொஞ்சம் மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாம் அந்த வறுத்தி எடுத்த கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இதுவும் கூட கொஞ்சம் பொடி பண்ணி தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட அந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் அகைனாக ஒரு பேன் எடுத்துருக்கேன்னா இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. சில்ட்ரன்ஸ் கூட விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய சில்ட்ரன்ஸ் வீட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஊறுகாவை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ங்க. டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், அல்லது இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது ஜூஸாக குடிக்கலாங்க. ஸோ எல்லாரோட உடம்புக்கும் ரொம்ப ஏற்றது தான் இது. ஹீட்டான உடம்புக்காரங்க இந்த மாதிரி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அல்லது 3 டைம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் போட்டது ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் கட் பண்ணி வச்சு இந்த நெல்லிக்காய் எல்லாமே ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் இந்த தண்ணியிலே இதாவது இந்த ஆயிலே நம்ம இதை நெல்லிக்காவை வதக்க போகிறோம். ஸோ ஆயிலே பாதி வெந்து வந்தால் போதுமானது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அதாவது நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே வராதுங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெல்லிக்காய் வீக்லி 3 டைம் ஆர் 4 டைம் கூட நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டுடுவோம். எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. நான் சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்துடுவேங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தான் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அதனால் இந்த நெல்லிக்காய் அண்ட் அனதர் திங்ஸில் எல்லாம் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நாம் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்க. ஸோ அப்போ தான் அவங்க பின்னாடி வருத்தப்பட மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கல, நம்மளுக்கு எதுவும் பெனிஃபிட் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னு சொல்லி கொடுத்தா அதை அவங்களுக்கே பண்ண வைக்கணும் நாம. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருங்க.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து நான் வந்து கருவேப்பிலை இதில ஆட் பண்றேன். ஸோ இந்த ஊறுகாய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுங்கிற அந்த இதே இல்லங்க. ஸோ இப்போ நான் வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணி, அதில நெல்லிக்காய் போட்டு, அதுக்கப்புறம் சாத்தே பண்ணிட்டு, பாதி வெந்த வாட்டி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பூண்டு, கறிவி லீவ்ஸ் இதில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வேற எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போறதில்ல. காரத்துக்கு மிளகாத்தூள் அண்ட் உப்பு, பூண்டு இது மட்டும் தான் வந்து ஒரு 2, 3 இன்கிரியன்ட் தான். வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரியன்ட் வச்சு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்க வந்து செஞ்சிடலாங்க. சுவையிலயும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அபாரமா இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இதில ஆட் பண்றேன். ஸோ எங்க வீட்ல எப்பவும் பார்த்தீங்கன்னா, காரம் கம்மியா தான். ஸோ அதனால வந்து நான் 2லேருந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் இதில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா, சால்ட் உப்பு இதில ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம். அந்த மசாலாஸோட ராஸ்மல் போற வரைக்கும். ஸோ இந்த நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்பவும் நல்லதுங்க. அதுக்கப்புறம் பிபிக்காரங்க, சுகர் அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இத வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ குளிர்ச்சியான உடம்பு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத வந்து எடுத்துக்குங்க. ஸோ இந்த நெல்லிக்கால பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல இன்கிரீஸ் பண்ற அந்த வந்து அதாவது ஹெச்பி லெவல்ல நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இத வந்து நீங்க இன்டேக்கா வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ ஹெச்பி லெவல் பார்த்தீங்கன்னா வந்து கண்கூட நீங்க கூடுறத கண்கூடா பார்க்கலாம் நீங்க. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்திய இது வந்து அதிகரிக்குங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா, டாக்ஸின்கள வந்து அதிகரிச்சு இம்யூனிட்டி பவர இன்கிரீஸ் பண்ற சக்தி இந்த நெல்லிக்காக்கு இருக்குங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம் இப்போ. நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம் அண்ட் உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு கொஞ்சம் வந்து இதில தண்ணி தெளிச்சிருக்கேன் நான். தெளிச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுடலாம் நம்ம. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து 75% நமக்கு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கடுகும், வெந்தயமும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கோம். வறுத்து பொடி பண்ண இந்த பொடிய நம்ம வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல தான் இத வந்து ஆட் பண்ணணும் நம்ம. ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல மட்டும் நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூடங்க. நான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருந்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் வந்து ஆயில வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க சூப்பரான கமகமன்னு நல்லா அந்த பொடி போட்ட உடனே ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்பவே சாப்பிடணும் போல இருக்குங்க. ஸோ ஹெல்த்தியான ரொம்பவே வந்து தயிர் சாதம் அண்டு புளி சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷா இந்த நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் இப்போ வந்து உங்க கூட செஞ்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க வீட்ல. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.